attention to an inspiring personality whose vision and leadership have shaped this remarkable platform. A personality who exemplifies versatility, leadership, and excellence, someone who continues to empower industries and individuals through his knowledge, dedication, and multidimensional expertise. He is a young entrepreneur, multi-skilled developer, lead auditor, statutory advisor, and industrial advisor, whose journey stands as a powerful example of passion, perseverance, and success. The driving force behind this grand celebration and the founder and chairman of Culsen Group of Companies, Honorable Dr. S. Praveen, with great respect and admiration, I invite you, sir, to deliver the welcome address. May I request you to kindly take the stage. கல்சன் குழுமத்துடைய ஒரு பிரிவு கேஜி அவார்ட்ஸ். கேஜி அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தொழில் முனைவோர்கள், தொழில் மேம்பாட்டாளர்கள், குறிப்பாக பல்துறை வளர்ச்சிக்காக, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக செயல்படுபவர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்களை கௌரவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு துணை நிறுவனம் கேஜி அவார்ட்ஸ். இந்த எடுப்ரனர்ஷிப் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கேட்டிருப்பீங்க, தொழில் முனைவோர்கள். இது என்ன எடுப்ரனர்ஷிப் அப்படின்னு பார்த்தா, கல்வி திறன் தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிறதுக்காக இது குறிப்பாக கல்வித்துறைக்காக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி. இதில் நமக்கு என்ன பர்பஸ், இதோட மெயின் மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இப்போ கரண்டாக கிராஜுவேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அது என்ன துறையில் வேணாலும் படிக்கலாம், எனி டிகிரியாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், டிப்ளமோவாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், இல்லை எனி அதர் கிராஜுவேட்ஸாக இருக்கலாம். அவங்க படிச்சுக்கிட்டு இருக்க டைம்லேயே அந்த படிப்புக்கு உரிய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். இந்த சீஃப் கெஸ்ட் விஷயமாக நாங்கள் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்பொழுது தான் தெரிஞ்சது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இன்ஸ்டியூஷன் அதுவும் நம்ம திருச்சியில் இருக்குது அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை போய் சந்தித்து பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமாக எதிர்காலத்தை நோக்கி மிகப்பெரிய விஷயங்களை அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதற்காக அங்கேருந்து அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மேடம் இங்கே ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டை நாங்கள் கூப்பிட்ருக்கோம். கல்சன் குழுமம் அடுத்ததாக படிக்கக்கூடியவர்களுக்கு தேவையான இன்டர்ன்ஷிப் எல்லாமே ஃப்ரீ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். இண்டஸ்ட்ரியல் விசிட் ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப்பு ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். இண்டஸ்ட்ரியல்ட்டையும் ₹1 வாங்குறது கிடையாது, வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லையும் ₹1 வாங்குறது கிடையாது, சப்போர்ட் பண்ணுற மேனேஜ்மெண்ட்டையும் ₹1 வாங்குறது கிடையாது. எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இன்றைய கல்லூரியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு சென்னையில் தொடங்கி கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த விஷயம் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். கல்சன் குழுமத்துடைய பெண்கள்கிட்ட நீங்கள் வரதட்சணை என்னென்னு கேட்டிங்கன்னா, டைப் ரைட்டிங் ஒரு பெண்ணுக்கான வரதட்சணையாக நாங்கள் சொல்கிறது டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ், இரண்டாவது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், மூன்றாவது ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நாலாவது அதை விட ரொம்ப முக்கியம் டிரைவிங் ஸ்கில்ஸ். இந்த 4 ஸ்கில்ஸும் ஒரு பெண் தன்னுடைய கல்லூரி படிப்பை படிப்பதற்கு முன் பெற்றுவிட்டார் என்றால் அவர் இந்த உலகத்தில் 4 திசையிலும் பயணம் செய்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னை சுற்றியுள்ளதையும் அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நான் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறதுனால பிறந்த மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பாகோ அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து நம்மளுடைய நாட்டுக்கலைகள், உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்மளுடைய கல்லூரி மாணவர்கள் இங்கே சிறப்பாக பங்கேற்று அதை சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த பேனரை எந்த அதளவில் அது டெவலப்மெண்ட் ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கையில் பேனர் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, இதை நீ இங்கே போட்டுரு, இதை பற்றி ஒரு அறிவிப்பை இங்கே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பாகோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா,
அனைத்து விதமான நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ், அந்த ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஆப்பாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும். இதில் நம்மளுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அனைத்து விதமான காவடி ஆட்டத்தை தொடங்கி நாடகங்கள், அதாவது நாட்டுப்புற கலைகள், நாடகங்கள். இன்றைக்கு ஏன் இந்த தாட் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். நான் பள்ளி படிக்கும் பொழுது என்னை வந்து என்னுடைய தாயார், அது என்னுடைய பாட்டி, அவங்க கூட்டிகிட்டு போவாங்க நாடகத்துக்கு. அப்போ போகும்பொழுது ஒரு கருத்து கிடைக்கும், ஒரு கதை கிடைக்கும். இன்றைக்கி வந்து நாடகத்தில் கதையும் கிடைக்க மாட்டுது, கருத்தும் கிடைக்க மாட்டுது. அதை தாண்டி ஆபாசமான பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆபாசமான சிந்தனைகள், அதை பற்றின ஒரு தாட் தான் போயிட்டுருக்குது. அதை கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க, சிறு வயது சிறுவர்கள் இருக்கிறாங்க, குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களை சிரிப்பு ஊட்டுவதற்காக எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த நேரத்தை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி செயல்படுறாங்க. இதையெல்லாம் ஏன்னா அங்கே வந்து ஒரு சென்சார் போர்டு கிடையாது. நம்ம சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு சென்சார் போர்டு கிடையாது. ஆப்பாக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் போர்டாக மட்டும் இல்லை, திறன் மிகுந்த கலைஞர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு எப்படி மக்களிடத்தில் தன்னுடைய திறன்களை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது, பல்வேறு விதமான எதிர்கால சமூக நல சிந்தனைகளை அவர்கள் நகைச்சுவையாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டு அவருக்கு ஒரு தொடர் வழிகாட்டுதல் மூலம் மீண்டும் மக்களிடத்தில் எந்த நாடகத்தில் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாடகத்தின் பெயரிலேயே, அந்த நாடகத்தின் ரோலிலேயே அதே மேடையில் ஒரு தரமான ஒரு கலைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது ஆப்பாக்கோ. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வேற ஒன்றும் கிடையாது. வார்த்தையை பார்த்துட்டு பயன்படாதீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சென்னையில் வாழும் பொழுது இந்த தை திருநாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. வரும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்த கலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகரத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கமாக இருக்கும். அதை நான் செயல்படுத்தணும்னா எனக்கு இன்னும் ஒரு 10 பேர் வேணும். நான் சிந்திக்கிறது தான் என்னுடைய வேலை. அதை செயல்படுத்தணும் போது இன்னும் ஒரு 10 கை சேரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பொருளாதாரமும் கூட சேர்ந்து வரணும். ஒரு வழியாக அதுக்கு ஒரு விடிவாளம் ஏற்பட்டு இப்போ அது வந்து ஒரு வடிவமாக உருவாக்கியிருக்கு. வெகு விரைவில் இதற்கான ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை நம்ம நடத்த போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கல்லூரி மாணவர்கள் அதில் பங்கேற்று அவர்களுடைய திறனை வளர்ச்சி ஏற்படுறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்வதில் பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம். College students from Holy Cross College for an outstanding Silamam performance. Invite our esteemed chief guest to kindly come forward for the ceremonial lighting of the lamp. To facilitate our respected guest, I request Honorable Dr. S. Praveen, founder and chairman of Culson Group of Companies. It's time to hear from our esteemed chief guest, whose vision, dedication and leadership continues to inspire us all. First, we warmly welcome Tirumati C. Karthika, Special District Judge and Chairperson of GSICC. Kindly grace the stage with your address, ma'am. இந்த இனிய மாலை பொழுதில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்விற்கு என்னை அழைத்ததற்கு முதலில் என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த சிறந்த ஒரு நிகழ்வை நிஜமாக்கி காட்டியிருக்கும் டாக்டர் பிரவீன் அவர்களுக்கும் மேடையில் என்னுடன் வீற்றிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே விருதுகளை பெறுவதற்காக காத்திருக்கும் நபர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடையே மிக குறைந்த நேரம் பேசிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நான் எப்பவுமே என்னோட 5 விரல்கள் தான் எனக்கு மூலதனம். நான் எல்லா இடத்துலையும் நம்புவேன். இந்த 5 விரலை அடிக்கடி பார்க்கும்போது நான் எல்லா விஷயத்துக்கும் இந்த 5 பொருத்தி பார்த்துக்கிறது தான்.
இந்த 5 விரல் ஒன்றுமே கிடையாது. முதல்ல தன்னம்பிக்கை, 2வது திட்டமிடல், 3வது கடும் உழைப்பு, 4வது என்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் அதுதான், யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிற ஒரு சகிப்புத்தன்மை. வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று படிப்பு, இன்னொன்று படிப்பு, 3வது படிப்பு. யாராவது உங்களை பார்த்து அழகாக இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உஷாராக இருங்க. அவ்வளோதான் அவர் சொன்னது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த மிகச்சிறந்த விருது வழங்கும் விழாவில் விருதுகளை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருப்பவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிவரும் காலங்களில் விருதுகளை பெறுவதற்கு தயாராக காத்திருக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த விருதுகளை வழங்குவதற்கு காத்திருக்கும் இதயங்களுக்கும், விருதுகள் வாங்குவதற்கு உறுதுணையாக நின்ற அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். You are not only achievers, you are the role models of this society. It is a great recognition. நீங்களாம் தான் நாளைக்கு உங்களை மாதிரி பல பேரை உருவாக்க போகிறீங்க. தான் மட்டும் உயர்பவன் தலைவன் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் அனைவரையும் உயர்த்தி அழகு பார்ப்பவன் உண்மையான தலைவன். நீங்கள் அனைவரும் மாபெரும் தலைவர்களாக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசையையும் நம்பிக்கையையும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Assistant Director, ISDS, Principal of National Skill Training Institute of Women. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி அப்படின்னு அதுக்கு என்ன மீனிங்னு பல மீனிங்கில் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனசில் நான் இங்கே எனக்கு வந்து போஸ்டிங் போட்டப்போ நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், மத்திய திறன் மேம்பாட்டு மற்றும் பயிற்சி துறைக்கு கீழே டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங், அதுக்கு கீழே நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் விமன், அதாவது பெண்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி நிறுவனம் நம்ம திருச்சிராப்பள்ளி. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல இருக்குது, அது திருச்சியில் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு முதல்வராக வந்து நான் 2021 இங்கே வந்து எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னே என்ன பர்பஸுக்காக அழைக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அப்புறமா நான் அந்த டைமில் என்ன கால் பண்ணும்போது மேடம் வந்து எங்களுடைய வைஸ் பிரின்சிபல் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நான் கொல்கத்தாவில் ஒரு ட்ரைனிங்கில் இருந்தேன், அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கேஜி அவார்ட்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்டுறாங்க மேடம் அப்படின்னு. அப்புறம் வந்து நான் இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து கேஜினா என்னன்னே தெரியல. கேஜினா அப்போ தான் சிம்பிளை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி ஒரு கை மேலே இருக்குது, இன்னொரு கை இப்படி மடக்கி இருக்குது. அதாவது ஒரு நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, எனக்கு பார்க்கும்போது ஒரு கை இப்படி வருது, இன்னொரு கை உள்ளோட இப்படி வளர்ந்துருக்குது. அதாவது கைக்குள்ளே இன்னொரு கை கொடுத்து உதவுது. அந்த மாதிரி எனக்கு அந்த சிம்பிளை பார்க்கும்போது இன்னொன்று அது பார்த்தா ஒரு கீ மாதிரி கூட இருக்குது. ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் போட்டு நம்ம கீ போட்டு திறக்கிற மாதிரி கூட அந்த சிம்பிளை பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. அதாவது மக்கள் வந்து ஒரு சின்ன கீ போதும் ஒரு ஆளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உயர்வாக வர்றதுக்கு அப்படின்னு உள்ள ஒரு சிம்பிள் மாதிரி. ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் கை கோர்த்து உதவி அப்படி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கொடை மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி முன்னேற்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அந்த சிம்பிளை பார்த்தாலே எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இப்போ தமிழ் அப்படின்னு உள்ள வார்த்தைக்கு நீ தமிழ் அமிழ்ந்து உன்னை உணர், இது மிகப்பெரிய தத்துவம். இது ஒரு மொழி இல்லை, அது ஒரு என்ன சொல்லலாம், நம்ம ஒரு சமயம், மக்களை சமைக்கக்கூடிய இந்த முறை, இந்த மிக உண்மையான ஒரு ரகசியத்தை வந்து வேற உலகத்தில் எந்த மொழியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண் என்றால் பேண், நீ பேண். எதை பேண்? முதலில் உன்னை பேண், பிறகு மக்களை பேண், கல்வியை பேண், சுற்றத்தை பேண், சுகாதாரத்தை பேண். பேண் 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 என்று சொல்லி உனக்கு அறிவுரை சொல்லும் தமிழ் மொழி தான் பேண் என்பது காலப்போக்கில் மருவி பெண்ணாக ஆயிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்போ பெண் என்பவள் குடும்பத்தை பேணுகிறாள், மக்களை பேணுகிறாள், சுற்றத்தை பேணுகிறாள், சமுதாயத்தை பேணுகிறாள், உலகத்தையே பேணுகிறாள்.
ஆக அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு சரியான முறையில் பயிற்சி கொடுத்து அவர்கள் இன்னும் சுற்றத்தை வளர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஊக்கத்தை எடுத்து இந்த விருது அறிவிக்கும் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கேஜி குரூப்புக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ யதார்த்தமாக இங்கே எல்லாருமே விருது வாங்க ஆவலோட காத்துட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பலவிதமான முயற்சிகள் செய்து பல நல்ல திட்டங்களை ஒருவேளை நடத்தி விருது வாங்க காத்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த மாலை வேளையில் தமிழ் அன்னைக்கு காலடி பணிந்து வணங்கி உங்கள் எல்லாருக்கும் ஆசையம் பெற்று என்ன ஒரே முடிச்சுக்கிறேன். Finally, we proudly welcome Dr. Velu Rajesh Kannan, Vice Chancellor of Bharathasan University, to kindly deliver his address. டாக்டர் பிரவீன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது, பல்கலைக்கழகத்தில் வந்து என்கிட்ட பேசும்போது ஒன்றை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வந்து, ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் சுகபோக வாழ்க்கை வாழலாம், எந்த உயரத்துக்கும் போகலாம். ஏனால் இன்றைய சொசைட்டி நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அந்த அமைப்பு கார்ப்பரேட் அமைப்புக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு அமைப்பான இப்போ இருக்கிறது. ஸோ அதையெல்லாம் விட்டு வந்து என்ன ரவுத்திரம் பழகுன்ற மாதிரி அவர் பேச்சில் நிறைய பார்த்தேன் வந்து, ஐயோ ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல், இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் எனும் ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருந்தாலும் பல விஷயங்களில் கோவப்பட்டிருக்காங்க. அந்த கோவத்தோட விளைவு, கோபம் என்றைக்குமே வந்து பெருசாக ஒரு நல் விளைவை தராது. ஸோ அது ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா அவங்க படித்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க, நான் இது படிச்சிருக்கேன்ட்டு. ஒரு கல்வியாளனா எனக்கு கொஞ்சம் பக்குன்னுச்சு, நீங்களே இவ்வளவு படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த சமுதாயத்தை எவ்வாறெல்லாம் பார்க்க விரும்பினேனோ, இப்படிலாம் இருக்கேன்னு எப்படிலாம் கோவப்பட்டனோ, அந்த கோபம் எல்லாத்தையுமே டாக்டர் பிரவீன் சார்கிட்ட பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கிறவங்க இவ்வளவுக்கு வர்றாங்களே, இதை அவசியம் நம்ம எப்படியாவது போய் பார்க்கணும். எனக்கு பெருசாக இப்படி மேடையில் உட்காரணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது, போய் பார்க்கணும் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கல்வி ஒரு சமுதாயத்தை போய் சேர வேண்டும் என்றால் தொழிலகங்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஆனது இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு நிகழ்வு நிவர்த்தி செய்யும், சரி செய்யும் என நான் நம்புகிறேன். அந்த வகையில் இங்கு பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு பரிசில் பெற, அதாவது அவார்டு பெற காத்திருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுடைய எதிர்கால அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என உங்களை வாழ்த்தி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. We now move to the most awaited segment of the evening, the award presentation.
very special thanks to KG Awards as well as your foundations and News 7s also, because they contribute and the support and the encouragement for young entrepreneurship. So that is very important thing. எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு 15 ஆண்டு கால கனவு இது வந்து. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். அடுத்து எங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இது வந்து ஷோ பண்ணும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆஃபீஸில் இந்த டேபிளில் இருக்கும்போது இந்த அவார்டு வந்து உங்களுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்காக நீங்கள் இன்னும் உழைக்கணும், இதுக்காக அடுத்தடுத்து போகணும் அப்படின்றத எங்களுக்கு KG அவார்ட்ஸ் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு உமன் என்டர்ப்ரனராக அதுவும் எஜுகேஷன் ஃபீல்டில் இது வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ என்னை பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னும் நல்லா சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.